Good morning, guys. Today we are going to discuss about the topic ordinal analysis or ordinal utility approach or Hicks and Allen approach or indifference curve analysis. Okay, so these are all the few names for this concept. Okay, try to remember all the names. Okay, and coming to this, F.W. Edgeworth, he is an English economist, and Vilfredo Pareto, he is an Italian economist, criticize the cardinal utility approach. Okay, so ஃபஸ்ட்டாக யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான், எஃப்டபிள்யூ எட்ஜ்வர்த்து அண்ட் வில்ஃப்ரெடோ பேரட்டோ. இவங்க ரெண்டு பேர் தான் இது இந்த கான்செப்டை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. தே அஸ்யூம்டு தட் யூட்டிலிட்டி cannot be measured absolutely but can be compared or ranked or ordered by the ordinal numbers such as 1 Roman letters 1 2 and 3 and so on. ஓகே, ஸோ இவங்க எஃப்டபிள்யூ எட்ஜ்வர்த்தும் வில்ஃப்ரெடோவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கான்செப்ட் அஸ்யூம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம கரெக்டாக கவுண்ட் பண்ண முடியாது, ஆனால் லைக் கம்பேர் பண்ணி ரேங்க்கும் பண்ண முடியும். நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ஸை ரேங்க் பண்ண முடியும், அண்ட் அது ஆர்டினல் நம்பர்ஸில் ஆர்டராக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் 1 2 3 அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்டாக நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை எண்ண முடியாது, ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர்னு நம்ம ஆர்டரில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எட்ஜ்வர்த் ஃபர்ஸ்ட் டெவலப்ட் ஏ மோர் ஸ்பெசிஃபிக் scientific approach to the study of consumer behavior known as indifference curve approach. ஓகேவா? ஸோ இது எட்ஜ்வர்த் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப கிளியராக இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காரு. அந்த கான்செப்டுக்கு இந்த நேம் தான் இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் அப்ரோச்னு அவர் நேம் பண்ணியிருக்காரு. ஸோ இன்டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன, டிஃப்ரென்ஸ்னால் என்ன மீனிங்கு, சேஞ்ச். லைக் டிஃப்ரெண்ட்னா சேஞ்ச் ஆகிருக்கும், இன்டிஃப்ரெண்ட்னா இட் வில் பி சேம். ஸோ இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் அப்ரோச் எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் ஆஃப் 1881. ஓகே, ஸோ வில்ஃப்ரெடோ என்ன பண்ணியிருக்காருன்னா 1906 இது மாடிஃபை பண்ணி, அவர் கொடுத்த இன்டிஃப்ரென்ஸ் கர்வை மாடிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அகெயின் J.R. Hicks and R.G.D. Allen refined the indifference curve approach in 1934. ஓகே, ஸோ எட்ஜ்வர்த் அதுக்கு நேம் பண்ணி கொடுத்துருக்காரு, இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் அப்ரோச்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காரு. யார்? எஸ், வில்ஃப்ரெடோ. அண்ட் J.R. Hicks அண்ட் எல்லன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீடிஃபைன் த இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் அப்ரோச் இன் 1934. அண்ட் லேட்டர் 1939 J.R. Hicks அவர் புக்கில் வேல்யூ அண்ட் கேபிட்டல் ஒரு இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் அனாலிசிஸ்க்கு ஒரு ஷேப் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டிஃப்ரென்ஸ் கர்வ். அண்ட் கம்மிங் டு scale of preference. First scale of preference என்ன அப்படின்னு பார்க்கலாம். This theory is also based on the scale of preference. The rational consumer usually prefers the combination of goods which gives him maximum level of satisfaction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு ரேஷனல் கன்சியூமர், ஒரு நார்மல் மனுஷன் என்ன பண்ணுவான்னா, அவங்க எந்த மாதிரி லைக் இப்போ எந்த மாதிரி ஒரு கூட்ஸ் கன்சியூம் பண்ணுவான்னா, எதெல்லாம் அவனுக்கு ரொம்ப மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, ரொம்பவே நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதோ அந்த மாதிரி பொருட்களை தான் ஹீ வில் கன்சியூம், இல்லையா? ஸோ அதை ஆர்டர் பண்ணுறோம், அந்த காம்பினேஷன் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ டேக் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு கடைக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச டேக் அன் எக்ஸாம்பிள், ஒரு டீ ஒரு வடை ஆர்டர் பண்ணுறீங்கன்னா, அது ரெண்டு எதுக்கு ஆர்டர் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால, அது நீங்கள் சாப்பிட்டா அது நீங்கள் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால தான் நீங்கள் அது ரெண்டையும் ஆர்டர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ காஃபி அண்ட் ஒரு டீ வடை வந்துருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு எது சாப்பிடுவீங்க? லைக் கொஞ்சம் பேர் வடையை சாப்பிட்டு டீ குடிப்பாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறீங்க ப்ரிஃபரன்ஸ்? வடை. அண்ட் செகண்ட் டீ. ஸோ இது நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க ஆர்டரில், ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் சாப்பிட்டா தான் உங்களுக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு, அரேஞ்ச் பண்ணுறது ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் கூட்ஸ் இன் ஆர்டர் டு
in order of level of satisfaction is called as scale of preference. So when we arrange the goods, when you arrange the combination of goods, here combination of goods enna tea and vada. So here we are arranging the goods in order to get the level of maximum level of satisfaction. So நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வடை சாப்பிட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து maximum satisfy ஆகுறீங்க. So this arrangement we say it as scale of preference. Okay, so this is about scale of preference. And coming to assumptions, so என்னெல்லாம் assumptions பண்ணியிருக்காங்க இந்த தேரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கன்சியூமர் இஸ் ரேஷனல் அண்ட் இஸ் எய்ம் இஸ் டு டிரைவ் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒரு ரேஷ்னல் கன்சியூமர்னால் ஒரு நார்மல் மனுஷன் வந்து எய்ம் என்ன, எது கன்சியூம் பண்ணாலும் எது சாப்பிட்டாலும் அதுலேருந்து அவங்க வந்து மேக்ஸிமமாக சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன். ஓகே, அண்ட் கம்மிங் டு த செகண்ட் ஒன், யூட்டிலிட்டி cannot be cardinally measured but can be ranked and compared or ordered. ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து நம்பரில் வந்து கவுண்ட் பண்ண முடியாது, ஆனால் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இது வந்து ரேங்க் பண்ண முடியும், ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு லைக் அரேஞ்ச் பண்ண முடியும். நம்ம எவ்வளோன்னு நம்ம வந்து அது கரெக்டாக வந்து நம்பரில் சொல்ல முடியாது, எவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும் நம்பரில் சொல்ல முடியாது, ஆனால் வந்து அதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் டிமினிஷிங் ரேட் ஆஃப் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நீங்கள் வந்து டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் படிச்சிருக்கீங்க. அங்கே என்ன ஆகுது, நம்ம ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ணுறது ப்ராடக்டில் வந்து வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து சேமாக இருக்காது when we consume the second one அப்படின்னு வந்து படித்தோம். ஸோ இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச்சும் அதில் டிபெண்ட் ஆகி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி தி கன்சியூமர் இஸ் கன்சிஸ்டன்ட்னா என்ன, ஒரே மாதிரி இருப்பாங்க, சேஞ்ச் ஆக மாட்டாங்க, அதான் கன்சிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அசம்ஷன் இஸ் கால்ட் as assumption of transitivity. ஸோ transitivity வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம். அது வந்து இப்போ வந்து ஒரு 3 காம்பினேஷன் ஏபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து பியை விட ஏ தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. அண்ட் கம்மிங் டு செகண்ட் காம்பினேஷன் சியோட பிஏ ப்ரிஃபர் பண்ணுறீங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஏபிசி வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஏ வில் பி கிரேட்டர் தேன் சி. ஓகேவா, ஸோ ஏவை விட பிஏ ப்ரிஃபர் பண்ணுறதுனால ஏ தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அண்ட் பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா பியிலேருந்து சியை விட பிஏ தான் ப்ரிஃபர் பண்ணுறப்போ பி வில் பி கிரேட்டர் தேன் சி. ஸோ ஃபைனலி இங்கே வந்து ஏக்கும் சிக்கும் ஒரு ரிலேஷன் வரும். ஓகேவா, ஸோ ஏ வில் பி கிரேட்டர் தேன் சி. ஸோ இந்த ஒரு ரிலேஷன் தான் என்ன சொல்லுவோம், ட்ரான்சிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு ரிலேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தட் அசம்ஷன்ஸ். அண்ட் கம்மிங் டு த இன்டிஃபரன்ஸ் ஷெட்யூல். ஸோ an indifferent schedule may be defined as a schedule of various combination of two combinations which will give the same level of satisfaction. Okay, in other words, indifferent schedule is a table which shows the different combinations of two goods that gives equal satisfaction to the consumer அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஒரு ரெண்டு குட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டீயும் வடையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். நீங்கள் வந்து ஒரு டீ ஆர்டர் பண்ணி ஒரு டீ அண்ட் 2 வடை சாப்பிட்றீங்கன்னா அது ஒரு காம்பினேஷன். ஓகேவா, அண்ட் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, 3 வடை எடுத்துக்குவாங்க, அது ஒரு காம்பினேஷன். ஒரு டீ 2 டீ அண்ட் 3 வடை. ஓகேவா, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் எல்லா காம்பினேஷனுமே ஈக்குவலாக சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஈக்குவலாக வந்து லைக் ஈக்குவல் எந்த ஒரு காம்பினேஷனாக இருந்தாலும் ஈக்குவல் சாட்டிஸ்ஃபை ஆகணும் கன்சியூமர். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இன்டிஃபரன்ட் ஷெட்யூல்னால் என்னென்னா லைக் 2 காம்பினேஷன் ஆனால் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கும், ஆனால் எந்த காம்பினேஷனாக இருந்தாலும் ஈக்குவல் சாட்டிஸ்ஃபை ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அஸ்யூம்டு இன்டிஃபரன்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிட்வீன் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ். ஸோ 1 ஆப்பிள் அண்ட் 20 ஆரஞ்சஸ் நீங்கள் சாப்பிட்றப்போ இட் வில் கிவ் த சேம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே மாதிரி 2 apples and 15 oranges சாப்பிட்றப்ப again it gives the same level of satisfaction. So these are the different combinations that gives the same level of different combination of 2 goods that is giving the same level of satisfaction. So 2 different combination of ஒரு லைக் இங்கே வந்து ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், அது வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்குது, ஆனால் எந்த காம்பினேஷனாக இருந்தாலும் ஈக்குவல் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இன்டிஃபரன்ட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த டேபிள் வந்து ஒரு 5 காம்பினேஷன்ஸ் இருக்குது ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சில். இந்த ஈச் காம்பினேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் இந்த ஷெட்யூல் என்ன சொல்கிறாங்க, இன்டிஃபரன்ட் ஷெட்யூல். இன்டிஃபரண்ட்னாலே சேம். ஓகேவா, indifferent schedule. He like
ஸோ ஹி வில் பி நெய்தர் பெட்டர் ஆஃப் நார் வேர்ஸ் ஆஃப் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக சாட்டிஸ்ஃபை ஆகுது, எதுவும் கம்மி ஆகாது. ஓகேவா? ஓகே, ஸோ தட் இஸ் வாட் த மீனிங் ஃபார் இன்டிஃபரன்ட் ஷெட்யூல். ஓகே, நீங்கள் எல்லாத்துக்குமே இன்டிஃபரன்ட் ஷெட்யூலாக இருந்தாலும், இன்டிஃபரன்ஸ் கர்வாக இருந்தாலும், ப்ரிஃபரன்ஸ் ஸ்கேலாக இருந்தாலும், லைக் நல்லா எக்ஸாக்டாக மீனிங் புரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் எகெயின் அண்ட் ரிப்பீட்டடாக படிக்கிறப்போ ஒரு விஷயம் புரியலன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்கிறப்போ யூல் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்டிகுலர் கான்செப்ட். ஓகே, அண்ட் கம்மிங் டு இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்டிஃபரன்ட் ஷெட்யூல் பார்த்தாச்சு. இன்டிஃபரன்ஸ் கர்வ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ஷெட்யூல்லேருந்து ஒரு கர்வை ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? இங்கே இந்த டேபிளர் காலமே எடுத்துக்கோங்களேன். 1 ஆப்பிள் அண்ட் 20 ஆரஞ்சஸ். இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஆப்பிள் எடுத்துக்கோங்க, அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன, ஃபஸ்ட்டு காம்பினேஷன் என்ன? 1 ஆப்பிள் அண்ட் 20 ஆரஞ்சஸ். ஸோ ஆப்பிள் கிட்ட போகணும். ஆப்பிள் கிட்ட வந்து 1 அட் 1ல் வந்து 20 பிளாட் பண்ணுங்கள், 20 ஆரஞ்சஸை பிளாட் பண்ணுங்கள். அண்ட் த சேம் வே பிளாட் ஆல் த ஷெட்யூல். ஸோ 2 and 15. ஸோ செகண்ட் ஆப்பிள் கிட்ட போய் அண்ட் 15th ஆரஞ்சு கிட்ட போய் பிளாட் பண்ணுங்கள். கரெக்டாக சேம் இடத்துல வர மாதிரி பிளாட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் பிளாட் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் ஏ கர்வ். ஒரு கர்வ் வருது உங்களுக்கு, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் இட் ரெப்ரசன்ட்ஸ் த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் RSTUV. ஸோ ஃபஸ்ட் காம்பினேஷன் என்ன? 1 ஆப்பிள் அண்ட் 20 ஆரஞ்சஸ். அண்ட் செகண்ட் காம்பினேஷன் அட் த R, அட் பாயிண்ட் R. அண்ட் செகண்ட் காம்பினேஷன் வந்து 2 apples and 15 oranges. That denotes the point S. Okay, so different points you are getting, and அது வந்து நீங்கள் அது வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா you will get a curve. So that is what indifference curve. So indifference curve is the combination of different combinations of two commodities. இது வந்து different combination. ஒரு 2 commodity தான், ஆனால் வந்து different combination. ஓகேவா? ஒரு 2 பொருளையும் நம்ம வந்து different இதில் சாப்பிட முடியும். ஓகேவா? So that is what indifference curve means. Okay, and coming to indifference map. Okay, so indifference map அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, indifference curveனா only single curve இருக்கும். ஓகேவா? ஸோ மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் we can draw the several indifference curves. இங்கே பார்த்தீங்கன்னா 3 indifference curve இருக்குது. 3 indifference curveலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரே கர்வில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் கர்வில் வந்து என்ன ஆகும்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் த்ரூ அவுட் த கர்வ் ஒன்றா தான் இருக்கும். அதே நீங்கள் வேறு கர்வுக்கு போயிட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் மாறி போயிடும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து IC1ல் இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் IC2ல் இருக்காது. ஸோ IC2ல் இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் IC3ல் இருக்காது. ஸோ 3 different curves and 3 different சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ஸ். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்போ சேமாக இருக்கும்? ஒரே கர்வில் இருக்கிறப்ப மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் சேமாக இருக்கும். நீங்கள் கர்வை மாற்றிட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலும் சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து IC3ல் வந்து மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, ஏன்னா அது மேலே இருக்குது. ஓகேவா? நீங்கள் கீழே வர IC1க்கு வந்துட்டிங்கன்னா யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வில் பி சேஞ்ச்ட். ஓகே, that is what they are explaining there. And coming to marginal rate of substitution. So what is marginal rate of substitution அப்படினு பார்த்தீங்கன்னா, so according to Leftwich என்ன சொல்லியிருக்காருன்னா, the marginal rate of substitution of x for y is defined as the maximum amount of y the consumer is willing to give up getting an additional unit of x and still remaining in the same difference curve அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி, ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு சாப்பிட்றீங்க. ஓகேவா? நீங்கள் யூஸ்வலாக வந்து லைக் ஆப்பிள் வந்து எக்ஸ் எடுத்துக்கிங்க அண்ட் ஆரஞ்சஸை வந்து ஒய்யை எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் யூஸ்வலாக வந்து லைக் 3 apples லைக் 2 apples and 3 oranges சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. ஓகேவா? ஹியர் அஸ்யூம் ஆப்பிள் ஆஸ் எக்ஸாக அஸ்யூம் பண்ணிக்கோங்க அண்ட் ஆரஞ்சு வந்து ஒய்யை அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து 2 apples and 3 oranges சாப்பிட்றப்போ கிடச்சிது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதே காம்பினேஷன் சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கம்மியாயிடுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஆரஞ்சு குறைச்சிக்கிட்டு அந்த ஆரஞ்சு வாங்குற காசில் வந்து ஆப்பிளே வாங்கிக்கிறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எவ்வளோ சாப்பிட்ருந்தீங்க? 2 ஆப்பிள் 3 ஆரஞ்சஸ் சாப்பிட்றப்போ கிடைக்காத லைக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க? ஒரு ஆரஞ்சு வாங்குற காசில் வந்து அது கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஆப்பிள் வந்து அதிகமாக வாங்குறீங்க.
ஸோ இந்த ஒரு சப்ஸ்டியூஷன் தான் என்ன சொல்லுவோம்னா மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஓகேவா, இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் கிவிங் அப் ஒன் ஆரஞ்ச் இன் ஆர்டர் டு பை ஒன் எக்ஸ்ட்ரா ஆப்பிள். ஓகேவா, ஸோ the consumer will be willing to give up getting an additional unit of x and still remaining in the same difference curve. ஸோ நீங்கள் வந்து அதே டிஃப்ரென்ஸ் கர்வில் தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து ரெண்டு ப்ராடக்ட்டு சேமாக தான் சாப்பிட்றீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க, ஆனால் வந்து கர்வு சேஞ்ச் ஆகலை. ஓகேவா, சேம் கர்வில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்டை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா, ஸோ தட் இஸ் கால்ட் as marginal rate of substitution. அதுக்கு தான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சின்ஸ் ஒய் டிக்ரீசஸ், நீங்கள் வந்து ஒய் ஆரஞ்சு வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா நெகட்டிவ் சிம்பிள் வரும். ஸோ மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷனுக்கு வந்து ஃபார்முலா MRS XY is equals to del y by del x. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னால நம்ம வந்து இந்த நெகட்டிவ் சைன் இக்னோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் del y by del x போட்டுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஓகே, அண்ட் கம்மிங் டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஸோ இன்டிஃபரன்ஸ் கர்வோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டிஃபரன்ஸ் கர்வ் மஸ்ட் ஹாவ் ஏ நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறாங்க. an indifference curve has a negative slope which denotes that if a quantity of a commodity y decreases, the quantity of a y must increase. The consumer is stay on the same satisfaction level அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெகட்டிவ் கர்வ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலன்னு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்க, அது வாங்குறத விட அந்த வாங்குற காசில் நீங்கள் வந்து ஆப்பிளே வாங்கிக்குவீங்க. அப்படி சேஞ்ச் ஆகுறதுனால வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் வந்து நெகட்டிவ் ஸ்லோப் ஆயிடும். ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த கிராஃப் இந்த டயக்ராம் 2.17 பார்த்தீங்கன்னா எல்லா கிராஃப்லேயுமே என்ன ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, ஏவோட பி தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து பி தான் முன்னாடி இருக்குது எல்லா கிராஃப்லேயும் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஃபில் பார்த்தீங்கனாலே ஏக்கு முன்னாடி என்ன இருக்குது, பி இருக்குது, அண்ட் ஏக்கு மேலே என்ன இருக்குது, பி தான் இருக்குது. கிராஸாக பார்த்தாலும் ஏக்கு மேலே பி தான் இருக்குது. ஸோ இது வந்து நெகட்டிவ்லி ஸ்லோப்டாக இல்லை. ஸோ யூஸ்வலாக வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும். ஓகேவா, அண்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் ஆர் கான்வெக்ஸ் டு தி ஆரிசன். ஓகே, ஸோ கான்வெக்ஸ் டு தி ஆரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வில் வந்த கர்வ் ஷேப் எப்படி இருந்துச்சு, கான்வெக்ஸாக இருந்தது, டுவோர்ட்ஸ் டவுனாக தான் இருந்தது, கர்வுக்கு டவுன் இதாக தான் இருந்தது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கான்வெக்சிட்டி ஆஃப் த இன்டிஃபரன்ஸ் கர்வ் இம்ப்ளைஸ் தட் நாட் only two commodities are substitutes for each other but also fact that marginal rate of substitution between the goods decreases. Marginal rate of substitution between the goods decreases as the consumer moves along the இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து லைக் எதுக்கு அப்படி கர்வ் வந்து கான்வெக்ஸாக இருக்குது ஆரிசனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம வந்து மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பொருளோட இன்னொரு பொருள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இப்படி கான்வெக்ஸாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு சப்ஸ்டியூஷன் நடக்கலைன்னா, நீங்கள் இந்த 3 கிராஃபில் பாருங்கள், சப்ஸ்டியூஷன் எதுவும் நடக்கலை, ஏவோட பிஏ தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் கர்வ் வந்து கான்வெக்ஸாக இருக்குது அப்படின்னா தெர் இஸ் அ சப்ஸ்டியூஷன், நம்ம வந்து மேக்ஸிமமாக சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து டினோட் பண்ணும். ஓகேவா, ஆனால் ஒரே கர்வில் இருந்து தான் பண்ணுவாங்க. இன்டிஃபரன்ஸ் கர்வ் கேனாட் இன்டர்செக்ட். ஸோ ரெண்டு கர்வ் வந்து இன்டர்செக்டே ஆகவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கர்வில் இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னொரு கர்வில் இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ரெண்டு வந்து இன்டர்செக்ட் ஆனால் என்ன ஆகும், அது வந்து அப்சல்யூட்லி ராங் இல்லையா. ஈக்குவலாக ஆச்சுன்னா வந்தால் ரெண்டு கர்வில் இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ரெண்டு கர்வில் இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் சேமாக டினோட் பண்ணும், ஆனால் அது வந்து ராங். ஸோ இன்டிஃபரன்ஸ் கர்வ் has a different satisfaction level. Okay, so that is why that is not possible. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா IC2ல பாயிண்ட் AC இருக்கும் அண்ட் IC1ல ஒன்லி பாயிண்ட் B இருக்கும். இது இன்டர்செக்ட்னால என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா சியும் பியும் ஈக்குவல் ஆயிரும். அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகலாம் என்ன ஆகும், இந்த பாயிண்ட் C காம்பினேஷனும் பாயிண்ட் B காம்பினேஷனும் ஈக்குவல் ஆயிரும். அது வந்து that is not possible. Okay, remember indifference curve cannot be intersected. Okay, so I'm coming to the next one. Indifference curves do not touch the horizontal or vertical axis. எப்பயுமே இந்த indifference curve வந்து both the axis x axis and y axis வந்து டச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு டச் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if they are touching the axis, it is violates the basic assumption that the consumer purchased two commodities in a different combination. So
இது டச் ஆச்சுன்னா வந்து நீங்கள் ஆரிஜன் டச் ஆச்சுனால என்ன ஆகும்? இப்போ இங்கே வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஆப்பிள்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து ஆரஞ்சு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒய் ஆக்சிஸ் டச் ஆயிடுச்சு, ஆப்பிளோட கர்வில் வந்து டச் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஆரிஜன் இல்லையா? ஸோ அது வந்து 0.0 இங்கே வந்து எந்த ஒரு ஆப்பிளே வாங்கலை அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்துடும். ஆனால் நம்ம இங்கே வந்து கண்டிப்பாக டூ காம்பினேஷன் ஆஃப் கமோடிட்டிஸ் எடுத்தே ஆகணும். போத் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு வந்து எடுத்தே ஆகணும். ஸோ டச் ஆகிடுச்சுனால இட் பிகம்ஸ் டு 0. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் டச் ஆனாலும் 0 ஆயிரும், ஒய் ஆக்சிஸ் டச் ஆனாலும் 0 ஆயிரும். ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். Okay, so these are all the properties of indifference curve. Okay.